நம்ம டைரக்டர் சாருக்கு நம்ம மல்லி சீரியல் ரசிகர்கள் சார்பாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கலாம் இந்த வீடியோ மூலமாக அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க, அவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாட்களுக்கு அவங்க இல்லாத மாதிரி தான் காமிப்பாங்க. அடிக்கடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, விஜய் பெங்களூர் போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி 2-3 நாள் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்மா சேனலில் ஒரு தெலுங்கு சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டேட் இஷ்யூ வருது அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ வராமல் இருக்கிறாங்க. அதுபோல் நம்ம வெண்பாவுக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ கூட அந்த மிட்டம் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை அதனால் வெண்பாவால் ஆக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்கூல் போயிருக்கிறாங்க, டியூஷன் போயிருக்கிறாங்க, இல்லை ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி லைனை கொண்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த கடத்தல் கதையை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப விஜய் மல்லி 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை வருது. இதை பார்க்குற நமக்குமே நிச்சயமாக ரொம்ப ரொம்ப டென்ஷனாக தான் செய்யுது. ஒரு குழந்தையை கடத்தி 1 வாரம் ஆகுது, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொன்னாலே தாங்க முடியாது. சரி, போன வீக்கெண்ட்லேயே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கான ப்ரொமோவில் ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி வெண்பாவை காமிக்கவே இல்லை. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ மல்லி விஜயை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க, பக்கத்திலே உட்காந்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் திடீர்னு மல்லியை பார்க்கவுமே பயங்கரமாக கோபத்தை காமிக்கிறாங்க. நீ ஏன் இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னது, வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. விஜய் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, மல்லி தொலைச்சது என்னவோ உண்மைதான், அவங்க உங்கள் மனைவிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்க தோணுது. இப்போ மல்லியுமே அவங்களோட கையை எடுத்து அவங்களோட வயிற்றுலலாம் வைக்கிறாங்க. இதுவும் உங்களோட குழந்தை தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மயக்க நிலையில் இருக்கிறப்ப சொல்கிறாங்க. உண்மையாகவே அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப எமோஷனலாகத்தான் செய்யுது. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்டு கிட்ட தான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறப்ப இப்படி ஒரு தருணத்திலேயே சொல்லுவாங்க. இப்படி பயந்து பயந்து சொல்லக்கூடிய நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது. கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்டுருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களுமே கேட்குறாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.